Praise our Pastor. Can we start with the prayer, Pastor? Sure, brother. Thank you, Pastor. Sister Christy, ஒரு ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சிரீங்களா? Thank you. நன்றியோடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே. சில நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து புதிய நாளை காண செய்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய மெய் மன்னாவை பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்து நிற்கிறோம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படியாக எங்களுடைய மனக்கண்களை திறந்துள்ளோம். பேசக்கூடிய தாசரை கொண்டு ஆண்டவரே வேதத்தின் மறை பொருட்களையும் புதையல்களையும் பொக்கிஷங்களையும் எங்களுக்கு தாரு ஆண்டவரே. வர தடைப்பட்ட அனைவரையும் கொண்டு வரும் தகப்பனே. இன்னும் கூட எந்த டெக்னிக்கல் எரர் இல்லாதபடி ஆண்டவரே தடைகள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி போடும் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தை நாங்கள் ஆண்டவரே கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல ஆண்டவரே, அதை எங்கள் வாழ்க்கையில அப்பியாசிக்கிறவர்களாகவும் காணப்படும்படியாக உம்முடைய வெளிச்சம் எங்களிலே காணப்படும்படியாக எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுவீராக. மிகுதியான வேலை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுராஜாவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். Thank you, sister. இந்த வேளையிலும் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்த ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தை வாழ்த்தி வரவேற்கும். Over to you, Pastor. Thank you. Thank you so much, brother. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் உங்கள் யாவரையும் இந்த மன்னா நிகழ்ச்சி மூலமாய் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நாளைக்கும் சங்கீதம் 109 1 முதல் 20 வசனங்கள் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ சங்கீதம் 109 தாவீதுடைய ஒரு இம்ப்ளிகேட்டரி சாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் ஜஸ்டிஸ், நீதிக்கான ஒரு அபயம். ஆண்டவரே, தீமை செய்கிறவங்க எவ்வளவு நாள் தீமை செய்துட்டே இருப்பாங்க, நீங்கள் கவனிக்கவே மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி டேவிட் என்ன செய்கிறாரு, நிறைய கம்ப்ளைண்ட்ஸை இதில் கொடுக்குறத பார்க்குறோம். தாவீதுடைய சத்துருக்களுக்கு தேவன் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னென்ன பாவங்களுக்கு எப்படியெல்லாம் தேவன் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். நீதிக்கான ஒரு அபயம் அப்படி சொல்லி பார்க்குறோம். இந்த சங்கீதத்துடைய ஒரு ஓவர் வியூ பார்த்திங்கன்னு சொன்னால், இதை ஆக்கியோன் தாவீது, ஏன்னா தமிழ் பைபிளில் இதை தொடங்கும் போதே ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் அப்படின்னு சொல்லி தொடங்குறது. இப்போ ராகத்தலைவனுக்கு டேவிட் இதை ஒப்புவிச்சிருந்தாருன்னா அதோடைய பர்பஸ் என்னவா இருக்கும்? தி சாம் மஸ்ட் பி சங் இன் த டெம்பிள், இல்லையா? தேவனுடைய ஆலயத்திலே ஆராதனை வேளையிலே இதை பாட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, இல்லைன்னு சொன்னால் ஆசரிப்பு கூடாரத்திலே ஆராதனை வேளையிலே இதை பாட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நீங்கள் இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால், இப்படி ஒரு பாடலை நம்ம ஆராதனையிலே பாட முடியுமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஒருவேளை டேவிடுடைய எந்த இதை நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரில. டேவிட் வாஸ் ரியலி எ குட் மேன். ஓகே, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பயங்கரமாக அவர் சத்துருக்கள் தண்டிக்கப்பட வேண்டும், பழி வாங்கப்பட வேண்டும், அவங்களும் மனைவியும் பிள்ளைகளும் சந்ததியாய் அவங்க கஷ்டப்படணும், இந்த மாதிரி நிறைய காரியங்களை சொல்கிறாரு. அப்போ இதை நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இதை ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்து இதுக்கு ஒரு டியூனை போட்டு கொஞ்சம் 40 பேருக்கு இதை பாட கற்றுக் கொடுத்து நீ இதை ஆராதனையிலே பாடு அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா நியூ டெஸ்டமெண்ட்டில் we are not allowed to do this அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதோடைய உள்ளடக்கம் ஓகே என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால், அந்த தீம் தாவீது செய்த நன்மையான செய்கைகளுக்கு பதிலாக அவருடைய எதிரிகள் பல தீமையான செய்கைகளை அவருக்கு விரோதமாக செய்கிறார்கள். கூட்டம் கூடி தாவீதுக்கு விரோதமாக அவங்க சதி வேலைகளெல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் டேவிட் பார்க்கிறாரு. எனவே தேவனிடத்திலே ஒரு நீதிக்காக அவர் விண்ணப்பிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனிடத்தில் நீதிக்காக தாவீது பல சங்கீதங்களில் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாரு. பலரும் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாங்க, நாட் ஜஸ்ட் டேவிட் தான். பைபிளில் நிறைய ஆத்தர்ஸ் தான் தங்களுக்கு நீதி கிடைக்கும்படியாக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷத்திலும் இதை குறித்து ஒரு பேசேஜ் இருக்குது, அதை நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய மையக்கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தா, பொல்லாத மனிதர்கள் மேல் தேவன் நீதி செலுத்த வேண்டும், தேவனுடைய நீதிமான்களை தப்புவிக்க வேண்டும், அதுதான். ஸோ நீதி செலுத்துகிறது தேவனுடைய வேலை. இட்ஸ் நாட் அவர் ஜாப். பழி வாங்குறது கர்த்தருடையது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஸோ இந்த சங்கீதத்துடைய ஒரு ஸ்ட்ரக்சர் அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு 5 பகுதிகளாக பிரிக்கலாம். நான் 20 வரைக்கும் தான் நான் டீச் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் சிஸ்டர் லிடியா எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ இது 5 பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம்.
verses 1 to 5ல டேவிட் வந்து அஹ், புகார் சொல்றாரு. ஓகே, தாவீதின் மேலே பொய் குற்றம் சாட்டி அவரை அவருடைய பகைஞர்கள் வெறுக்கிறாங்க. அதனால தேவன்கிட்ட போய் ஒரு புகார் சொல்கிறதை நாம் இதை 1-5 வரைக்கும் வாசிக்கிறோம். 6-20 வரைக்கும் பகைவர் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு கேட்டு விண்ணப்பம் பண்ணுகிறாரு. அவங்க செய்த என்னென்ன குற்றங்களுக்கு தேவன் என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது இவரே சொல்றாரு. அதான் நம்ம பார்க்கிறோம். வசனம் 21-25 தனக்கு இரக்கமும் உதவியும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்திலே அவர் விண்ணப்பம் பண்ணுகிறாரு. ஏன்னா சத்துருக்கள் செய்கிற திட்டம் வந்து இவர் மேலே பலிக்காமல் போய்விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. verses 26-29 தன்னை விடுவித்து நீதிமான் என்று தேவனே என்ன செய்ய வேண்டும், தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது ஓகே, என்கொயர் அவர் கேசஸ், எங்களுடைய கேசஸ் உங்கள் முன்னாடி இருக்குது, அவங்களுடைய கேசஸ் இருக்குது, என்னுடைய கேஸும் இருக்குது. ஆண்டவரே, நீங்கள் யாரை நீதிமான் என்று நீங்கள் தீர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதே மாதிரி verses 30-31 the last 2 verses வந்து தேவன் நிச்சயமாக நீதி செய்வார் என்பதை அறிந்து அவரை ஏற்கனவே டேவிட் பிரைஸ் பண்ணுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. வசனம் 1-5 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நான் தீயவர்களை குறித்து தாவீதுடைய புகார் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதையும், துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள், பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரமில்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். இப்போ இதுதான் டேவிடுடைய கம்ப்ளைண்ட். ஓகே, தேவனிடத்தில் போய் இந்த காரியங்கள் எல்லாம் அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இதை கொஞ்சம் வேர்ஸ் பை வேர்ஸாக நம்ம பார்க்கலாம். நான் துதிக்கும் தேவனே மௌனமாய் இராதேயும் அப்படின்னு சொல்லி, நான் துதிக்கும் தேவன், டேவிட உடைய நேச்சரே தேவனை துதிக்கிறது தான். இட் வாஸ் இன் இஸ் பிளட் தான். ஓகே, டேவிட ஒரு யாரும் போய் வாய் அடைக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையிலையும் நான் அவரை துதிப்பேன் அப்படிங்கிறாரு. ஓகே, ஸோ சவுல் எய்கிற அம்பு என் இருதயத்துக்குள்ள என் சரீரத்துக்குள்ளே பாய்ந்து வந்தாலும் அந்த நேரத்தில் தேவனை துதித்து கொண்டு தான் என் ஜீவனை விடுவேன் அப்படிங்கிறது தான் டேவிடுடைய ஒரு ஆட்டிடியூடாக இருந்தது. அவர் தேவனை துதிக்கிறதுனாலே காட் வாஸ் ஆல்வேஸ் வித் ஹிம். ஏன்னா தேவன் வந்து துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். தேவன் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய நாமம் ஏறெடுக்கப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து அவருடைய ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ வி கேன் இமேஜின் தட் காட் வாஸ் ஆல்வேஸ் வித் டேவிட். அப்போ டேவிட் வந்து நான் துதிக்கும் தேவனே அப்படிங்கிறாரு, விச் மீன்ஸ் யூ ஆர் ஸோ க்ளோஸ் டு மீ, ஸோ லிசன் டு மீ அப்படிங்கிறாரு. மௌனமாக இராதையும் அப்படிங்கிறாரு. இட் இஸ் லைக், நான் எப்பவும் உங்களை துதிக்கிறேனே ஆண்டவரே, உங்கள் காதில் வந்து விழவே இல்லையா, நீங்கள் கவனிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இது தோன்றுகிறது. ஸோ மௌனமாயிரதையும் அப்படிங்கிறாரு. அப்போ தாவீதுடைய இந்த அழைப்பில் ஒரு அவசரத்தை பார்க்கிறோம். God, you have to do something fast. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிகளும் அப்படி தான் ஜெபம் பண்ணுறாங்க. ஏதாவது ஆண்டவர் கட்டாயம் செய்திடணும், இந்த சாயந்தரத்துக்குள்ளே கர்த்தர் இதை செய்திடணும் அப்படின்லாம் நம்ம தேவனுக்கு கெடு விதிக்கிறதை அநேக இடத்துல நம்ம பார்க்கிறோம். நீங்கள் எவ்வளவு தான் அவசரமாக இருந்தாலும் ஆண்டவர் செய்கிற காரியத்தை செய்கிற நேரத்தில் தான் செய்வார். அவருக்கு தெரியும் எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத. நாம் வந்து தேவனுக்கு போய் புத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சிலரெல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை இப்படி செய்யும், இந்த காரியத்தை அவர் மூலமாக செய்யும், இந்த காரியத்தை இன்றைக்கு செய்யும், காலையில் 10 to 12 மணிக்கு உடைய இடையில செய்யும் அப்படின்லாம் காடுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் போட்டுலாம் சொல்லி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பால் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு உங்களுடைய விண்ணப்பத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அது போதும். ஜஸ்ட் டெல் ஹிம், இன்ஃபார்ம் ஹிம், மீதியை அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே சொல்கிறாரு, தேவனே நான் துதிக்கும் தேவனே மௌனமாக இராதேயும் அப்படிங்கிறாரு. ஒய் ஆர் யூ ஸோ குவைட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல டேவிட் சொல்லுகிறாரு, ஏன் நீ சௌரியவானை போல் கைகளை கட்டி கொண்டு சும்மா இருக்கிறீர், எழுந்திரும் அப்படிங்கிறாரு. ஓகே, உங்களுடைய வலதுகரத்தை உயர்த்தும் அப்படின்னா டேவிட் தான் அவ்வளவு ஒரு உரிமையோடு கூட தேவனிடத்துல பேசுகிறத நாம் பார்க்கிறோம். ஸோ தாவீதுடைய அழைப்பிலே ஒரு அவசரத்தை பார்க்கிறோம். தேவன் பாராமுகமாக இருப்பதை போல டேவிட் உணர்கிறாரு, as if God doesn't care for him. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் சொல்கிறாங்க, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் கவனிக்கவே மாட்டேங்கிறாரு, கர்த்தர் கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி.
கட்டாயம் தேவன் கட்டாயம் கவனிக்கிறாரு, கட்டாயம் கேட்குறாரு. அதுதான் அவருடைய வேலையாக காணப்படுகிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்குது. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கவே இல்லை பாஸ்டர், எவ்வளோ நாள் கேட்டு பார்த்தேன், கர்த்தர் எனக்கு கொடுக்கவே இல்லை பாஸ்டர் அப்படிங்கிறாங்க. கட்டாயம் செய்வார். அவருடைய சொந்த நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் நீங்கள் செய்கிறத நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட அழகாய் செய்வார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வது ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. இந்த மாதிரி டேவிட் வந்து ஏன் சும்மா இருக்கிறீங்க, எது வரைக்கும் நீங்கள் இப்படி இறங்காமல் இருப்பீங்க அப்படிங்கிறத நிறைய இடங்களில் எழுதியிருக்கிறாரு. ஒரு 4 சங்கீதத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 6:3, என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எது வரைக்கும் இறங்காதிருப்பீர் அப்படிங்கிறாங்க. ஹவு லாங் வில் யூ கீப் குவைட் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை வாசிக்கிறோம். சங்கீதம் 13:1, கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் அப்படிங்கிறாரு. சங்கீதம் 13:2, என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சங்கீதம் 35:17, ஆண்டவரே எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர், என் ஆத்மாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்பிவையும் என்று சொல்லி டேவிட் சொல்லுகிறத நாம் இங்கே வாசிக்கிறோம். ஸோ எதுவரைக்கும் அப்படி சொல்லி அவர் திரும்ப என்ன செய்கிறாரு, அவர் கேட்கிறத நம்ம பைபிளில் நிறைய இடங்களில் பார்க்க முடியும். வெறும் 4 எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த காலை வேளையிலே போட்டிருக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறோமா? நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் ஒரு பிரச்சனை இருக்கிறேன், நான் ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறேன், எதிர்பாராத ஒரு சிக்கல் எனக்கு வந்துடுச்சுது, நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை, இதெல்லாம் எங்கள் லைஃப்பில் நடந்திருக்குது. சில சமயம் ஃபாரின் ஏர்போர்ட்லெல்லாம் போய் எதிர்பாராத சிக்கலில் நாங்கள் மாட்டிகிட்டு இருந்திருக்கிறோம். ஆனால் அந்த வேலையிலெல்லாம் கர்த்தர் தான் எங்களை உதவி செய்து அங்கேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இப்போ உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கலாம். எதிர்பாராத நஷ்டம், எதிர்பாராத கஷ்டம், எதிர்பாராத ஒரு 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 ஏமாற்றம், யாரோ உங்கள்கிட்ட எதிர்பாராமல் திருடிட்டு போயிருந்திருக்கலாம். தெர் பி சோ மெனி திங்ஸ். அப்போ நம்ம அதை குறித்து ஜெபம் பண்ணும்போது நம்ம எது வரைக்கும் ஏன் ஆண்டவரே சும்மா இருக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே நீங்கள் பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறது நம்முடைய சுபாவமாக காணப்படுகிறது. ஓகே, தட்ஸ் ஓகே. ஆண்டவர் நம்மை புரிந்து கொள்ளுகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. அடிக்கடி அவரை தொந்தரவு பண்ணுறதுனால அவர் கோச்சிக்க மாட்டார். ஸோ ஆனால் எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காம இருக்கிறது நம்முடைய விசுவாசத்தை குறிக்கிறது. விசுவாசம் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய நேரத்தில் செய்வார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஸோ நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும் அப்படிங்கிறாரு. நாமும் கொஞ்சம் விசுவாசத்தை கடைபிடிக்கிறது அவசியமாக காணப்படுகிறது. துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினாலே என்னோடு பேசுகிறார்கள், பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள் அப்படி சொல்லி இன்றைக்கி நான் 2 பிக்சர் எனக்கு கீழே போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தனுடைய வாயிலிருந்து அப்படியே கூர்மையான ஒரு ஆயுதம்கே புறப்பட்டு வருகிறதை பார்க்குறோம். இன்னொருத்தங்களுடைய வாயிலிருந்து அப்படியே நெருப்பு பற்றி எரிகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஸோ அநேகருடைய நாவு பயங்கரமான நாவாக இருக்கிறது, ரொம்ப கூர்மையான நாவு, ரொம்ப டேஞ்சரஸ் நாக்கு உள்ளவங்க இருக்கிறாங்க. அந்த நாவினாலே மற்றவர்களை மிக 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 புண்படுத்தத்தக்க ரீதியிலே பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஸ்பெஷலி குடும்பங்களுக்குள்ளே உள்ள உறவுகளில் இதை கூட நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். தே யூஸ் கேர்லெஸ் வேர்ட்ஸ். எடுத்து அப்படியே அள்ளி வீசுகிறதை நம்ம பார்க்கிறோம். அக்கினி தழல் மாதிரி வார்த்தைகளை வீசுகிறதையெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், மற்றவங்ககிட்ட இருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ இப்படியெல்லாம் டேவிடுக்கு விரோதமாக பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். துன்மார்க்கனுடைய வாய், கபட்டு வாய் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினாலே என்னோட பேசுகிறாங்க. என்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் அந்த பக்கம் போய் ஒரு மாதிரி செய்கிறாங்க, எனக்கு விரோதிகளாக மாறுறாங்க. நான் நேரடியாக பேசும்போது ரொம்ப அன்பு இருக்கிற மாதிரி காண்பிப்பாங்க, ஆனால் என் முதுகுக்கு பின்னாடி போயிட்டு அவங்க என்னை எனக்கு தீங்கு செய்ய தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள் அப்படி சொல்லி சிலரெல்லாம் பேட் வேர்ட்ஸா, ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸா பேசுகிறதுக்கு முகாந்திரமே வேண்டாம். பட் அவங்களுடைய நேச்சரே அந்த மாதிரி, யாராவது ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி டேவிடுடைய
இதில் இருக்கிறது. நம்முடைய நாவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இந்த காலை வேளையில் கொஞ்சம் சிந்திக்கணும். நான் நம்ம சர்ச்சில் நெக்ஸ்ட் டைம் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் பேசுகிற டாபிக் வந்து ஜிப் யுவர் லிப் என்ற தலைப்பிலாக இருக்கும். ஒரு பையை ஜிப்பு போட்டு மூடுறது போல் வாயையும் ஜிப்பு போட்டு மூடிடுங்க, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி. ஏன்னா வாயின் வார்த்தைகளினாலே தான் நிறைய தவறுகளும் பாவங்களும் நடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மற்றவங்களும் நமக்கு விரோதமாய் பேசக்கூடாது என்று நினைத்தால் நாம் மற்றவங்களுக்கு விரோதமாய் பேசுகிறத கட்டாயம் தடை பண்ணணும். யாக்கோபுல தான் நாவை குறித்து ரொம்ப அழகாக ஜேம்ஸ் எழுதியிருக்கிறத நம்மளாலே வாசிக்க முடிகிறது. ஸோ நம்முடைய நாவு எப்படிப்பட்டது, இல்லை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? யாக்கோபு 3:5 சொல்லுகிறது, நாவானது சிறிய அவயவமாக இருந்தும் பெருமையானவர்களை பேசும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே இதில் தான் சொல்கிறாரு, ஒரு சின்ன ஒரு சுக்கான் ஒரு பெரிய கப்பலை அது திசை திருப்புகிறது மாதிரி நம்முடைய நாவு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. 6வது வசனத்திலே நாவும் நெருப்புத்தான் அப்படிங்கிறாரு. புறங்கூறுதல், மற்றவங்களை குறித்து தவறாய் பேசி அவங்களை குறித்து கேவலமான காரியங்களை பரப்பி விடுகிறது சிலருக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாபி மாதிரி செய்கிறாங்க. இதன் மூலமாக குடும்பங்களை கெடுத்தவங்க இருக்கிறாங்க. இது மூலமாக திருமணங்களை நிறுத்தினவங்க இருக்கிறாங்க. இதன் மூலமாக ஒரு வாழ்க்கை முழுவதும் ஜென்ம விரோதிகளாய் மாறினவங்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ நாவு ஒரு நெருப்பு. வி காட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் அவர் டங். அது அநீதி நிறைந்த உலகம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும். நாவு ஆயுள் சக்கரத்தை கொளுத்து போட்டுரும். நாம் ஓகே 80 வயசு வரைக்கும் வாழ வேண்டியவங்க இன்றைக்கி 50 வயசுலேயே செத்து போயிடுறாங்க நிறைய பேர். மெயின் ரீசன் அவங்களுடைய நாக்கு தான். ஸோ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக பேசினா லைஃப் குறையும் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்டாக இருக்கிறது. இன்றைக்கி எல்லா மனுஷருமே பேசுகிறத நிறுத்திட்டாங்கன்னா 30 வயசு கூடுதலாக வாழலாமா, ஆரோக்கியமாய் வாழலாம் அப்படிங்கிறது சயின்ஸில், மெடிக்கல் சயின்ஸில் சொல்கிறாங்க. ஸோ ஆயுள் சக்கரத்தை கொளுத்தின்னு சொன்னால் நம்முடைய ஆயுசு காலங்களே அது குறைவாக்கி விடும் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ரொம்ப டேஞ்சரஸ் திங்க, நரக அக்கினியிலே அதை நம்மை கொளுத்தி விடுகிறதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு நாளில் கந்தமும் அக்கினியும் எரிகிற அந்த கடலில் நம்ம தள்ளப்படாமல் இருக்கணும்னு சொன்னால் இன்றைக்கி நம்முடைய நாவை நாம் பாதுகாத்து கொள்ளுகிறது அவசியம். யாக்கோபு 3:8 நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது அப்படி சொல்லி இங்கே எழுதியிருக்கிறதே நம்ம வாசிக்க முடிகிறது. ஸோ சாவுக்கு ஏதுவான விஷம் நாவலே இருக்கு. அங்கே ஒரு பிக்சரை போட்டிருக்கிறேன். அந்த பொம்பளைக்கு நாக்கே கிடையாது, நாக்குக்கு பதிலாக ஒரு பாம்பு தான் வெளியே நீட்டிட்டு இருக்கிறதே பார்க்கிறோம். நிறைய பேர் இப்படி தான் ஓகே ரொம்ப ரொம்ப பயங்கரமாய் வார்த்தைகளை பேசுவாங்க. யோபுவுக்கு விரோதமாய் பேசினதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம் இதே மன்னாவிலே. யாக்கோபு 3:9 அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். எப்படி, ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இதுதான் மாய்மாலத்துடைய ஹையஸ்ட் டிகிரி. இதுதான் ஓகே ஹிப்பாக்ரஸி. நம்ம தேவனை ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவனை துதிச்சு ஆராதிச்சுட்டு போவோம். ஆனால் வெளியே போகும்போதே யாரையாவது ஏதாவது சொல்லிட்டு போயிட்டுருப்போம். அதான் இல்லை, குடும்பத்தின் அங்கத்தினர்களோடு கூட சண்டை போட்டு போய் கொண்டிருப்போம். கணவன் மனைவி சண்டை, பெற்றோர் பிள்ளைகள் சண்டை போட்டுக்கொண்டு போயிட்டுருப்போம். இல்லாட்டி விசுவாசிகளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு அங்கேருந்து போவாங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கமிங் டு த சர்ச்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ப்ரைசிங் ஹிம்? அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், அநேக வேலைகளில் நாம் மறந்து போய்விடுகிறோம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. ஏன்னா இந்த நாவு தான் நம்முடைய ஆயுசு நாட்களை குறைக்க போகிறது. இந்த நாவு நம்ம கேர்ஃப்லெஸ்ஸாக இருந்தோன்னு சொன்னால், இந்த நாவை நம்ம அடக்காமன்னு சொன்னால் அல்டிமேட்லி வில் லேண்ட் அப் இன் ஹெல் என்று சொல்லி எழுதியிருக்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம வாசிக்கிறோம். ஸோ நாவை குறித்து இன்றைக்கு நீங்களும் நானும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதாவது யாராவது நாவினாலே ஏதாவது பேசினா நாவினாலே அவங்களுக்கு பதில் கொடுக்க நாம் என்ன செய்கிறோம், அதே மாதிரி லாங்குவேஜே நம்ம யூஸ் பண்ணி அவங்கள பழிவாங்க ட்ரை பண்ணுகிறோம். சில இடங்கள்ல நம்ம நேரடியாக பார்க்கலாம். ஹஸ்பண்ட் முன்னாடி வெளியே நின்றுட்டுருப்பார், பக்கத்து வீட்டு அம்மா எதையோ சொல்லிகிட்டு இருக்கோம், ஹஸ்பண்ட் கேட்டுட்டு சும்மா தலையாட்டிட்டு இருப்பார். ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுடைய தோலை பிடிச்சி தள்ளிட்டு சும்மா விடுங்க, அவன் என்ன சொல்கிறான் எனக்கு தெரியும், அவர்கிட்ட உங்களால் நீ அவர்கிட்ட பேச முடியாது, நான் போகிறேன் பாருங்கள், நாக்கு பிடுங்குற மாதிரி நான் அது கேள்வி கேட்டுட்டு வரேன்னா இல்லையா பாருங்கள்
அப்படின்னு சொல்லி வரிந்து பேசிக்கொண்டு போகிற பெண்களை இன்றைக்கு நம்மளாலே பார்க்க முடிகிறது. இட்ஸ் வெரி வெரி காமன், ரைட்? ஸ்பெஷலி இந்த லைன் வீடுகளில் குடியிருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி சண்டை போட்டுக் கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ வி காட் பி வெரி கேர்ஃபுல். நாக்குப்பிடுங்கிற மாதிரி 4 கேள்வி, அதாவது நான் கேட்குற கேள்விக்கு அவங்க செத்தே போயிடணும் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோடு கூட அவங்களுடைய டங்கையும் அவங்களுடைய லாங்குவேஜையும் யூஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. பட் ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் பிலீவர்ஸ் வி காட் டு பி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கு நன்றாய் புரிந்து கொள்வது ரொம்ப அவசியமாக காணப்படுகிறது. வசனம் 4:5, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் எல்லாருமே கடந்து போயிருப்பீங்க. நமக்கெல்லாம் இதை பற்றி ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும் இல்லையா? சிநேகத்துக்கு பதிலாக விரோதம் நமக்கு வரும், ரைட்டு? நம்ம நன்மை செய்வோம், ஆனால் யாருக்கு நம்ம நன்மை செய்தோமோ அவங்க தான் முதல்ல நமக்கு தீமை செய்கிற ஆட்களாக இருப்போம். இதெல்லாம் எங்கள் லைஃப்பில் நாங்கள் நேரடியாக நாங்கள் பார்த்துருக்குறோம். நாம் சிநேகிப்போம், அவங்க நம்மை பகைப்பார்கள் அப்படிங்கிறது இட்ஸ் a வெரி காமன் ஃபேக்ட் இன் திஸ் வேர்ல்டு. உலகமே அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யோவான் 15:25 ஆண்டவராக இயேசு சொல்லுகிறாரு, முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறப்படிக்கு இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது திஸ் இஸ் ரிகார்டிங் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். இயேசுவையே அந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவையே இல்லாமல், காரணமே இல்லாமல் இயேசுவை பகைத்தார்கள் என்று வேதத்தில் நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா இயேசு இந்த பூமியில் யாருக்கும் ஒரு தீமையும் செய்யலை. அவர் ரொம்ப எல்லாருக்கும் அன்பு செய்கிறவராய், நேசிக்கிறவராய், உதவி செய்கிறவராய் இருந்ததை தான் நம்ம பைபிளில் நமக்கு இன்னைக்கு வாசிக்கிறோம். நமக்கு முன்னாடி நல்ல ஒரு ரோல் மாடலாக ஜீசஸ் கிரைஸ்ட் வாழ்ந்து போயிருக்கிறாரு. ஆனால் அந்த ஆண்டவரை குறித்து எவ்வளவு தீமையான காரியங்களை சொன்னாங்க, செய்தாங்க, சதிவேலி பண்ணாங்க, திட்டம் பண்ணாங்கங்கிறது நமக்கு நன்றாக தெரியும். ஸோ முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிறது இப்போ நிறைவேறுகிறது. அப்போ தாவீதுக்கு மாத்திரமல்ல, இது தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இது நடந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், இதில் ஒரு பியூட்டிஃபுல் திங் டேவிட் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால், அவங்களெலாம் இப்படி செய்கிறாங்க, அவங்களெலாம் எனக்கு விரோதமாக சதித்திட்டம் தீட்டுறாங்க, என்னவெல்லாமோ எனக்கு விரோதமாக பண்ணுறாங்க, என்னை அசிங்கமாக பேசுகிறாங்க, வெளியே போய் என்னை கேவலமாக நடத்துகிறாங்க, ஆனால் வாட் இஸ் மை ரியாக்ஷன்? நான் அதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறாரு. நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஓகே, ஒரு விசுவாசியுடைய அழகான மனோபாவம் இதுதான். ஓகே, நத்திங் கேன் பீட் திஸ் ஆட்டிடியூடா இல்லையா? திஸ் அ கோல்டன் கேரக்டர் அப்படின்னு சொல்லி நான் இதில் போட்டிருக்கிறேன். அப்போது இந்த மாதிரி ஒரு கோல்டன் கேரக்டர் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு அவசியமாக காணப்படுகிறது. ஏன்னா நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாம் தீமை செய்தோம்னா, தேவன் இதில் தடையிடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நானே கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய லாங்குவேஜ் போயிடுது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஹெல்ப்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நானே கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க தீமை செய்யும்போது நம்ம ஜெபம் பண்ணால் என்ன அர்த்தம்? நான் ஒதுங்கிக்கிறேன், தேவன் இடைப்படுவார், அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா மத்தேயு 5:44 ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு. என்ன ஜெபம்? தாவீது மாதிரி ஜெபமா? அவங்கள கொன்றுங்க, பிடரியில் அடியும், தாடை எலும்புகளை முறியும், அப்படியா நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்? இல்லை, ஆண்டவர் ஜெபம் பண்ண மாதிரி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது ஜெபம் பண்ணாரே, அந்த மாதிரி இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரு. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அவங்க எனக்கு விரோதமாக கூட்டம் கூடி என்னை எப்படி ஓச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிலாம் திட்டம் பண்ணுறாங்க, என்னை குறித்து அசிங்கமாக பேசுகிறாங்க, என்னை குறித்து அவங்க பேசுகிற வார்த்தைகள் என் காதிலேயே விழுகிறது. ஆனாலும் நான் ஒன்றும் செய்யலை, நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே அவங்களையும் ரட்சியோம், அவங்களையும் நீர் உடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று அவர்களை மன்னித்து ஜெபம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறாரு. 1 பேதுரு 2:22-23 சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலை வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இயேசு பாவம் செய்யலை, அவருடைய வாயில் வஞ்சனை இல்லை, வையும்போது அவங்கள திரும்ப இவர் வையவில்லை,
பாடுபடும் போது இவர் பயமுறுத்தலையா. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா he is God, he is the creator, he is on the alpha and the omega. அவரா இயேசுவாலே எல்லாத்தையும் செய்ய முடியும். பைபிளில் போட்டிருக்குது, எசேக்கியா ராஜாவுடைய விஷயத்திலே ஒரு தேவதூதன் வந்து அசிரியா படைகளிலே 1,85,000 பேரை ஒரே ராத்திரியில் கொண்டுட்டு போயிட்டாரா ஒரு தூதன் வந்து. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறாரு, நான் தேவனத்தில் கூப்பிட்டா 12 லீஜியன் அவர் எனக்கு அனுப்ப மாட்டாரா அப்படிங்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், ஒரு லீஜியன் சொன்னால் 6,000 பேர், 6,600 பேர். அப்போ 12 லீஜியன் சொன்னால் எத்தனை தூதர்களை தேவனாலே அனுப்ப முடியும்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கூப்பிட்டா எனக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான தூதர்கள் வந்து உதவி செய்வாங்க. நீங்கள் இருக்கிற இடத்த தவிடுபடியாக ஆக்கிடுவாங்க, உங்களெல்லாம் சாம்பல் ஆக்கிட்டு போயிடுவாங்க. என்னடா யாருக்கு விரோதமாக பண்ணுறீங்க அப்படின்னா ஆண்டவர் கேட்கவே இல்லை. அவருக்கு அவ்வளவு பவர் அண்ட் மைட் இருந்தாலும் கூட அதை எதிரிகளுக்கு விரோதமாக யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே ஆட்டிடியூடை இன்னைக்கு டேவிட் இடத்துல நம்மளாலே பார்க்க முடிகிறது. ஏன்னா இயேசு என்ன செய்தாரா, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன்னா தீர்ப்பு செய்கிறவர் தேவன் தான், நியாய தீர்ப்பு அவருடைய கையிலே தான் இருக்கிறது, அவர் தான் தண்டனையை கொடுக்க போகிறாரு, ஆக்கினை தீர்ப்பு அவரிடத்துல தான் வரும் அப்படிங்கிறத ஆண்டவர் புரிஞ்சிட்டு ஆண்டவர் அறிந்து செயல்படுகிறதை பார்க்கிறோம். இதே அண்டர்ஸ்டாண்டிங் டேவிட் கிட்டே இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு விரோதமாய் ஒருத்தங்க ஒரு காரியம் செய்து நாம் அவங்களுக்கு இந்த உலகத்தில் பழி வாங்கிட்டோம்னு சொன்னால் தேவன் மூலமாய் அவர்களுக்கு வருகிற தண்டனையை நாமே நிறுத்தி போடுகிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அவங்கள பழி வாங்கின தண்டனையை நாம் ஒரு நாள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதையும் நாம் இன்னைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ நாம் ஒருத்தர் தீங்கு செய்யும்போது நாம் அவருக்கு பதில் நம்ம தீங்கு செய்யாமல் அவங்கள விட்டுட்டோம், நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம்னு சொன்னால் 2 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, we are out of காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட், தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பித்துக் கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் அவங்க மேலே தேவனே வந்து நீதி செலுத்துவார் அப்படி சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம யோசிக்கணும், நாம் பழி வாங்கினா நல்லா இருக்குமா, தேவன் பழி வாங்கினா நல்லா இருக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்ப்பது அவசியமாக காணப்படுகிறது. ரோமர் 12:19 பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். கோபாக்கினை அவங்க மேலே வரட்டுமே. ஒருத்தருக்கு நம்ம மன்னிச்சோம் விட்டுட்டோம்னு சொன்னால் நாம் அவங்க தலையில் அக்கினி தழலை போடுகிற மாதிரி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் நான் போய் பழி வாங்க மாட்டேன், தேவனே இதை செய்வார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த பேசேஜுடைய கடைசியில் நான் போட்டிருக்கிறேன், டேவிடுக்கு வந்து பல சூழ்நிலைகளிலே அவருக்கு வாய்ப்பும் இருந்தது, பலமும் இருந்தது, அதிகாரமும் இருந்தது, ஆனாலும் அவர் பழி வாங்கவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுல் அங்கே ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறாரு, சவுலுடைய படைத்தளபதியெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஜோபும் அவருடைய மெய்காவலாளரும் டேவிடும் அவருடைய மெய்காவலாளரும் அவங்க கேம்புக்குள்ளே போய் அந்த சவுலுக்கு பக்கத்தில் இருந்த அந்த ஈட்டியையும் தூக்கிட்டு அந்த சொம்பு தண்ணீரையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஓகே, அப்போது மெய்காவல் கேட்குறாரு, ராஜாவே தேவனே உங்கள் எதிரியை உங்கள் கையில் கொடுத்துட்டாரு, ஒரே குத்து காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாரு. பட் டேவிட் சொல்கிறாரு, நோ 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 வே அட் ஆல். ஓகே, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவரை நான் தொடமாட்டேன், தேவனே கவனிச்சுக்கிட்டோன்னு சொல்லி. அதே மாதிரி தேவனே சவுலுடைய டெத்தை அரேஞ்ச் பண்ணுறதை நம்ம பின்னாடி நம்ம பைபிளில் வாசிக்க முடிகிறது. அப்போ டேவிட் வாஸ் நேச்சுரலி வெரி வெரி கைண்ட் மேன், வெரி ஃபர்கிவிங் மேன், நிறைய பேர் மன்னிக்கிறாரு. தாவீது அப்சலோம் வந்து தாவீதுக்கு விரோதமாக புரளி பண்ணி தாவீதை விரட்டி தாவீது காடுகளுக்குள்ளே உயிருக்கு பயந்து ஓடுகிறாரு. அந்த நேரத்தில் சீமேயி அப்படிங்கிற ஒரு பென்யமீன் வந்து அவரை தாறுமாறுமாக திட்டுறாரு, கேவலமாக பேசுகிறாரு. இவனையெல்லாம் ரொம்ப அசிங்கமாக பேசி திட்டி மண் எடுத்து தூவி நீ நாசமாக போ அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாரு. அப்போ பக்கத்தில் இருக்கிற மெய்காவலர் கேட்குறாரு, ராஜா ஒரு ஏசுன்னு சொல்லுங்க, அவன் கழுத்து மேலே தலை இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போவும் டேவிட் என்ன சொல்லுகிறாரு, இவனே என்னை சபிக்கணும்னு சொல்லி தேவனே அலோவ் பண்ணியிருந்தா நான் என்ன செய்ய முடியும், விட்டுருங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ சீமேயை இவரை சபிச்சப்போ அவர் ராஜா, அவர்கிட்ட பலம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, ஆனாலும் அவனை ஒன்று செய்யவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 6:10 நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5வது முத்திரையை உடைக்கும் போது அந்தி கிறிஸ்துனாலே கொல்லப்பட்ட கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள்
தேவனை நோக்கி ஒரு ஜெபம் பண்றாங்க. அந்த ஜெபம் என்னன்னா, அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். டேவிட் மாதிரியே தான், எதுவரைக்கும் சும்மா இருப்பீங்க ஆண்டவரே, டூ சம்திங் அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் சும்மா இருக்கிற தேவனா? வெளிப்படுத்தின விசேஷம் 19:2 சொல்லுகிறது, தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஊழியக்காரருடைய இரத்தத்திற்காக பழி வாங்குகிற ஒரு தேவன் இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் அறிந்து, நமக்கு தீமைகள் வரும்போது நாம் ஜெபம் பண்ணி அவர்களை மன்னித்து ஆண்டவருடைய கரத்தில் விட்டு விடுகிறது ஒரு சரியான ஒரு கிறிஸ்டியன் ஆட்டிடியூட் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 5வது, நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். தாவீதுக்கு மட்டுமல்ல, தாவீதுடைய குமாரனாகிய இயேசுவுக்கும் இதுவே நடந்தது அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். யோவான் 10:31-32 வாசிக்கும்போது, அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக தான் பேசுகிறாரு. நான் நன்மை தானே இப்போ செய்தேன், எந்த நன்மைக்காக இன்னைக்கு எங்களை கொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஒருத்தர் எழுதுகிறாரு, நான் இல்லை, கீழே போட்டிருக்கிறேன், இயேசு செய்த மிகப்பெரிய குற்றமே அவர் காண்பித்த மிகப்பெரிய அன்பு தான் அப்படி சொல்லி யாரோ சொல்லியிருக்கிறாங்க. ஐ ரெட் இட் சம் பிளேஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஆண்டவர் செய்கிற மிகப்பெரிய குற்றமே அவர் செய்கிற காண்பித்த அன்பு தான் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்கிறோம். அதே மாதிரி டேவிடும் சொல்கிறாரு, நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், டேவிட் தன்னுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே தேவனிடத்துல தான் சொல்கிறாருங்க. இதை கொண்டு போய் மனுஷனிடத்துல சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? மனுஷன் சொல்லுவாங்க, ஆண்டவர் அவங்க என்ன சொல்லிப்பாங்க, ராஜா உங்ககிட்ட தான் படை இருக்குதே, உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்குதே, உங்களையாவே கேள்வி கேட்க போகிறான். ஓகே, யூ ஆர் நாட் ஆன்சரபிள் டு எனிஒன் அட் ஆல் கிங். கொண்டு சொல்லுங்கள், படை எடுத்துகிட்டு போய் காலி பண்ணிடுவேன். யோவாப் செய்திருக்க மாட்டாரா? யோவாப் நிறைய இடங்களில் டேவிடை கவரப் பண்ணியிருக்கிறாரு, நிறைய இடங்களில் தன்னுடைய லைஃப்பை ரிஸ்க் பண்ணி டேவிடை காப்பாற்றிருக்கிறாரு யோவாபா. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, அவங்கள முழுமையாக சங்கரிச்சுட்டு வந்திருப்பாரு. பட் டேவிட் மனுஷர்கிட்ட சொல்லலை, தேவனிடத்துல சொல்லுகிறாரு. அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை வந்தால் மனுஷர்கிட்ட சொல்லி அதை ஒரு அவதூறாக மாற்றி விடாதபடிக்கு, யாருடைய பெயரையோ கெடுக்கிற ஒரு காரியமாக மாற்றி விடாதபடிக்கு நம்ம தேவனிடத்தில் சொல்லணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி டேவிட் என்ன செய்கிறாரு, இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. பட் ஸ்டில் மை ஜாப் இஸ் ஒன்லி டு ப்ரே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 6:35 ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். யாருக்கு? சத்துருக்களை சிநேகியுங்கள், சத்துருக்களுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களுக்கு கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். உங்களை பகைக்கிறவன் கூட நாளைக்கு வந்துட்டு, எப்பா எனக்கு ஒரு அவசரமாக ஒரு 5,000 rupees வேணுமே அப்படின்னு கேட்டால் கொடுங்க அப்படிங்கிறாரு. அவன் திரும்ப கொடுப்பானா? கவலைப்படாதீங்க, கொடுத்தா கொடுக்குறான், கொடுக்காட்டி போகட்டும் அப்படின்னு சொல்லி. எங்கிட்டலாம் கடன் கேட்பாங்க, எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நாங்கள் அவங்க கொடுத்துட்டு சொல்லுவோம், இது கடன் இல்லை, இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு ட்ரிக்கும் இருக்குது. நீங்கள் கொடுக்குறீங்க, இது கடன் இதை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொன்னால் இன்னொரு தடவை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கடன் கேட்க மாட்டாங்க. ஓகே, இது மனுஷ மூளை. ஓகே, ஆனால் இட்ஸ் பெட்டர். அவர் சொல்கிறாரு, ஒரு சத்துரு கூட எனக்கு ஒரு அவசரம், எனக்கு இருக்குது, என் பிள்ளை கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும், எனக்கு டாக்டர் ஃபீஸ் கொடுக்க முடியாது, எனக்கு இங்கேருந்து ஒரு டாக்ஸி கூட பே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அவனுக்கு கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்டி போகட்டும், விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள் அப்படிங்கிறாரு. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிறவர் தேவன் தான். இந்த சூரியன் இல்லாட்டி பூமியில லைஃபே இருக்காது. யூ நோ தட் வெரி வெல் இல்லையா? நீங்கள் எல்லாமே எஜுகேட்டட் பீப்புள். சூரிய வெளிச்சம், சூரியனே இல்லைன்னு சொன்னால் எவ்ரி திங் ஆன் திஸ் எர்த் வில் டை.
ஸோ பூமிக்கு ஜீவனை கொடுக்கிற சூரியனை ஆண்டவர் நல்லவங்க மேலே மட்டுமா பிரகாசிக்க பண்ணுறாரு, தீயவர்கள் மேலேயும் தான் பிரகாசிக்க பண்ணுறாரு. ஓகே, அதே மாதிரி மழை இல்லாட்டி என்ன ஆகும் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மழையையும் நல்லவருக்கு மேலே மாத்திரமா வைக்க சொல்கிற பெய்ய பண்ணுகிறாரு, தீயவர்கள் மேலேயும் தான் பெய்ய பண்ணுகிறாரு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போது நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் தேவன் நன்மை செய்கிறாரு. இன்றைக்கு உன்னதமானவருடைய பிள்ளைகளுக்கு உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைங்களாக இருந்தால் அந்த உன்னதமானவர் செய்கிறத நீங்களும் செய்யணும் அப்படி சொல்லி, அதே மாதிரி இது மேத்யூ 5:45 ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் சத்துருக்களை சிநேகித்து நீங்கள் உங்களை பகைக்கிறவர்கள் மேலே நீங்கள் அன்பு செலுத்தி நீங்கள் மன்னித்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணவங்களாக இருந்தால் நீங்கள் இந்த உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு சொல்லி அங்கேயும் சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஸோ டேவிட் வாஸ் எ ரியல் சன் ஆஃப் காட். அதனால தான் டேவிட் இப்படிலாம் ஜெபம் பண்ணா கூட அவர் வந்து தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் கிளியராக வாசிக்கிறோம். ஸோ இன்றைக்கு இந்த 5 வசனங்களோடு முடிச்சுக்கிறேன். நாளைக்கு 6லேருந்து 20 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இதில் நாவை குறித்து சொல்லுகிறாரு, நாமும் இன்னைக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்முடைய நாவினாலே நம்ம பிறருடைய மனம் புண்படுத்துகிற மாதிரி நாம் பேசுகிறோமா அப்படிங்கிறத குறித்து இன்றைக்கி நாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. பிறர் நம்மை புண்படுத்துகிற விதத்தில் பேசினா அதே மாதிரி நாமும் பேசக்கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் கடைப்பிடிக்க வேண்டும். இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கி நம்முடைய தலைமுறை தவறு செய்கிறதுக்கு காரணம் என்ன? பெற்றோர் தான் காரணம். அந்த மாதிரி பிள்ளைங்களை நடத்துகிறாங்க. யாராவது நல்லா பேசுனா நல்லா பேசுதா, ஏதாவது அசிங்கமாக பேசுனா 10 மடங்கு அதிகமாக பேசிடு, அப்படி தானே நம்ம இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஒருத்தர் நல்லவனாக இருந்தால் நீ நல்லவனாக இருந்து, கெட்டவனாக இருந்தால் நீ கெட்டவனாயிரு. இது இந்த சினிமா கதை வசனம் இது. ஓகே, அந்த மாதிரிலாம் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, கற்றுக் கொடுக்கக்கூடாது. நாமும் அப்படி இருக்கக்கூடாது. நாம் கட்டாயம் நம்முடைய கண்ட்ரோல் பண்ணணும். நமக்கு விரோதமாக யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் நம்முடைய கடமை பழிவாங்குகிறது அல்ல, நம்முடைய கடமை ஜெபம் பண்ணுகிறது. ஸோ டேக் யுவர் கம்ப்ளைண்ட்ஸ் டு காட். ஓகே, உங்களுடைய புகார்களை எல்லாம் நீங்கள் தேவனிடத்தில் கொண்டு போங்க. டோன்ட் டேக் இட் டு அ மேன். ஏன்னா மேன்கிட்ட போனால் அவங்க தவறாக தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படியே செய்தாங்க, அப்போ நீங்கள் இப்படி செய்யுங்க என்று சொல்லி ஒரு தவறான ஐடியாவே மனுஷன் சொல்லுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வி மஸ்ட் டேக் அவர் கம்ப்ளைண்ட்ஸ் டு காட் அப்படிங்கிறத நம்ம டேவிட் வந்து நல்லா படிச்சுக்கிறோம். டேவிட்க்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்தும் பலமும் அதிகாரமும் இருந்தும் அவர் பழிவாங்காத ஒரு மனிதன் அப்படி சொல்லி நம்ம பைபிளில் தெளிவாக பார்க்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஜீசஸ் கிரைஸ்டே நமக்கு முன்பதாக ஒரு பெரிய ரோல் மாடலாக இருந்திருக்கிறார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஐ எம் ஸ்டாப்பிங் ஓவர் ஹியர் அண்ட் ஓவர் டு யூ பிரதர் குமார். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். பிரதர் மேத்யூ ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடுறீங்களா? தேங்க்யூ. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள பிதாவே, பரலோக தேவனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே கிறிஸ்துவ அவர்களுடைய குணாதிசயம் ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்கள் எங்களை பகைத்து சொல்லும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு ஆதங்கங்கள் இருக்கும்போது நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, சங்கீதக்காரனாகி தாவீது மூலமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை குறித்து தீமையாய் பேசுகிறவர்களுடைய காரியத்தில் நாங்கள் ஆண்டவரே அதற்கு பதில் செய்யாமல் ஆண்டவரே பொறுமையாய் ஆண்டவரிடத்தில் சார்ந்து கொண்டு ஆண்டவரே உம்மிடத்தில் விண்ணப்பிக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எவ்வளவு பொறுமையாக இருந்தீரோ அப்படி நாங்களும் ஆண்டவரே பொறுமையாய் சகிக்க ஆண்டவரே அவைகளை எல்லாம் உம்மிடத்தில் அறிக்கையிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமக்கு மகிமையாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ய இந்த நாள் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அப்படியாய் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய குணாதிசயத்தினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வருகிற நாட்களில் நாங்கள் தியானிக்கிற வசனங்களை எல்லாம் ஆசீர்வதித்து தருவீராக. உமக்கே கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen. Amen. Thank you, brother. Thank you, pastor. Have a wonderful day. Thank you. Thanks everyone. God bless you all.